ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளினுடைய செய்திக்கு துவக்கமாக இந்த மாதத்தில் ஆண்டவர் தந்ததான வார்த்தையை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 28வது வசனத்தினுடைய முதல் பகுதி. சங்கீதம் 37:28 முதல் பகுதி. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. For the Lord loves the just and will not forsake his faithful ones. இந்த நாளில் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்கிற கர்த்தர் என்ற தலைப்பின் கீழே இதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். Lord shall give you the desires of your heart. எல்லாருக்கும் அப்படி விருப்பமாக இருக்கும்ல, என்னுடைய மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும். அப்படி இல்லாதவங்க இருக்கீங்களா? என்னுடைய இருதயத்தினுடைய விருப்பத்தை என் தேவன் எனக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பாதவர்கள் இருக்க முடியாது. அப்போ ஏன் இந்த தலைப்பு என்று சொன்னால், அதனுடைய இந்த சங்கீதத்தில் 37ஆம் அதிகாரத்தில் மேலே 4-5 வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். அப்போ அதன் அடிப்படையில் தான் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்கிற கர்த்தர். கண்களை மூடி கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் எப்பொழுது அருள் செய்வார், ஏன் சில நேரங்களில் அவர் செய்வதில்லை என்கிறதான காரியங்களெல்லாம் நாம் இந்த நாளில் தியானித்து பார்க்க போகிறோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, நீர் மாறாதவராக இருக்கிறீர், நீர் இரக்கம் செய்ய விரும்புகிறீர் என்றெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. நாங்கள் கர்த்தாவே எதை வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக, எங்களுடைய வாயிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்பாக, எங்களுடைய இருதயத்தினுடைய எண்ணங்களையும் யோசனைகளையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறபடி ஆண்டவரே இருதயத்தினுடைய வேண்டுதல்களை அருள் செய்கிறவர் என்று வாசிக்கிறோம் ஐயா. எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அவைகள் பிரீதியாய் காணப்படும்படியாகவும், ஆண்டவர் அந்த வேண்டுதல்களை அருள் செய்யும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் அறிந்து உணர்ந்து இந்த நாளிலே கர்த்தாவே இதை குறித்து தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட பேசும், இடைபடும், எங்களை தேற்றுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது திரும்ப வாசித்துறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்கிறதை வாசிக்கும் பொழுது 2 கேள்விகள் நமக்குள்ளாக எழும்போம். அதை தான் இந்த நாளில் நம்ம இந்த செய்தியிலே பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வி, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறதான தேவன். அதுதான் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான தியான வசனம். அதன் அடிப்படையில் தான் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அப்போ நியாயத்தை விரும்புகிறதான இந்த கர்த்தர் அப்படி இருக்கும் பொழுது அவர் மனிதனுடைய இருதயத்தினுடைய எல்லா வேண்டுதல்களையும் அருள் செய்வாரா என்கிறதான ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழும்பும். காரணம் என்னவென்று சொன்னால், மனிதர்களுடைய இருதயம், அதாவது அவர்களுடைய அந்த ஜென்ம ஸ்பாவம் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த மனித ஸ்பாவம் அநேக நேரங்களில் அவர்களையே வஞ்சிக்கிறதாக, ஏமாற்றுகிறதாக அமைந்திருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இருதயம் அது மகா கேடு உள்ளதாக அது காணப்படுது. ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா டிசப்டிவ் என்று வாசிக்கிறோம். அப்போ மனிதனுடைய அந்த ஸ்பாவம் மாற்றப்பட்ட மனம் திரும்பி ஆண்டவருடைய மனுஷனாக மாறினவன் கூட அவனுக்குள்ளாக காணப்படுகிறதான அந்த ஹியூமன் நேச்சர் என்று சொல்லுகிறோமே, ஜென்ம ஸ்பாவமானது அநேக நேரங்களில் அது கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி காணப்படுகிறது உண்டு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அமர்ந்து சிந்தித்தீர்கள் என்றால் தெரியும், 100% உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய விருப்பமாக காணப்படுதா, என்னுடைய எண்ணங்கள் தேவனுடைய எண்ணங்களாக காணப்படுதா என்று நீங்கள் சிந்தித்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அப்படி கிடையாது. எல்லா நேரங்களிலும் அப்படி கிடையாது. அப்படி உண்டா? உங்கள் விருப்பமெல்லாம் ஆண்டவருடைய விருப்பமா?
அப்படியானால் ஆண்டவருடைய விருப்பமெல்லாம் உங்களுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். அப்படியானால் நீங்கள் சொல்லலாம், என்னுடைய விருப்பமெல்லாம் ஆண்டவருடைய விருப்பம். அப்படியானால் அந்த விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறவராய் காணப்படுவார். அப்போ மனிதனுடைய இருதயத்தினுடைய அந்த வேண்டுதல்கள், விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற்றுகிறதான தேவனாக அவர் காணப்படுகிறாரா, அருள் செய்வாரா என்று சொல்லி பார்த்தால், முதலாவது அந்த கேள்விக்கு பதிலை நம்ம பார்த்துருவோம். நிச்சயமாக அப்படி அல்ல. 2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அதை குறித்ததான ஒரு தெளிவு நமக்கு உண்டாகும். முதலாவதாக 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று வாசிக்கிறோம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், நாம் கேட்கிறதான அல்லது நாம் விரும்புகிறதான காரியம் அவருடைய சித்தத்தின்படி இருக்குமானால் அவர் அதற்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் பார்த்திங்கன்னா அறிந்திருக்கிறோம். அதே நாம் அவரை கொண்டிருக்கிறதான, அவரை பற்றி கொண்டிருக்கிறதான தைரியம் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் அவருடைய சித்தத்தின்படி அல்லாத, ஏதாவது சொல்லணுமா என்கிட்ட? அவருடைய சித்தத்தின்படி அல்லாததான விருப்பம், வேண்டுதல் என் இருதயத்திலே காணப்படுமானால் ஆண்டவர் அதற்கு செவி கொடுக்கிறதில்லை என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. அடுத்ததாக யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். யாக்கோபு 4:3, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அப்படி இந்த வார்த்தை என்ன சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு சொன்னால், நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறோம், ஜெபம் பண்ணாமல் இல்லை. ஆனால் நம்முடைய இச்சைகள் அப்படின்னு சொன்னால் எல்லாமே தவறான இச்சைகள் என்று எடுக்க முடியாது. குட் டிசையர்ஸ் அண்ட் பேட் டிசையர்ஸ் என்று உண்டு, அப்படி தானே? அப்போ நம்முடைய இச்சைகள் பார்த்திங்கன்னா நம்மளை பொறுத்தவரை இது நன்மையானது என்று நாம் ஒருவேளை நினைக்கலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா அது தேவனுக்கு பிரியமில்லாததான ஒரு காரியமாக இருக்குமானால், உனக்கு அது தேவையில்லை என்று ஆண்டவர் பார்த்திங்கன்னா எண்ணுகிற ஒரு காரியமானால், அது பார்த்திங்கன்னா அந்த இச்சையானது நாம் விரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டிருந்தாலும் அது ஒரு தகாத விதமான விண்ணப்பம் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்போ முதல் கேள்வி என்ன? கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார் அல்லவா? அப்படியானால் அவருடைய பிள்ளைகள் ஆகிய மனிதர்களுடைய இருதயத்தினுடைய எல்லா வேண்டுதல்களையும் அவர் அருள் செய்வாரா? ஏனென்றால் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது சங்கீதம் 37:4 வாசிக்கும் ஒரு வாக்கு தத்தமாக அது காணப்படுது. பார்த்தீங்கன்னா, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் அப்படி என்று சொன்னால் அது வாக்காக, ஒரு ப்ராமிஸாக காணப்படுது. அடுத்து அது குறித்தான ஆலோசனை என்ன காணப்படுது? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி அதை தொடர்ந்து வருகிற ஆலோசனையாக நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிற ஆலோசனையாக காணப்படுது. அப்போ எழும்புகிற முதல் கேள்வி, அவர் நியாயமுள்ள தேவனாச்சே, அவர் நியாயமுள்ள தேவனாய் இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளையாக நான் காணப்பட்டாலும் என்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அருள் செய்கிறதான இந்த வாக்கு தத்தத்தின்படி அருள் செய்கிறவரா என்று பார்த்தால், அவருடைய வேத வாக்கியம் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. அது அவருடைய சித்தத்தின்படி இல்லை என்று சொன்னால் இல்லை, அவர் செவி கொடுக்கிறது இல்லை என்றும், அந்த விண்ணப்பம் அல்லது அந்த ஜெபம் என்பது நம்முடைய இச்சைகளை, நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான தகாத விதமான விண்ணப்பமாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லுது. இதுதான் முதல் கேள்வி. அதை நம்ம ஆன்சரை பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இதுதான் முக்கியமானதான ஒன்றாய் காணப்படுது. என்னன்னா, என்னுடைய இருதயத்தின் வேண்டுதல் கர்த்தருடைய சித்து எல்லாம். முதல்ல அது நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல, ஜெபம் பண்ணுறவங்க தானே, ஜெபம் எல்லாம் பண்ணுவீங்கள்ல, பண்ண மாட்டிங்களா? பெரிய ஜபமாக பண்ணலைனாலும் ஒரு சின்ன ஜபமாக பண்ணுவீங்கள்ல, பண்ண தெரியும்ல, மனதிலையாது ஆண்டவரே இன்றைக்கி என்னை பார்த்துக்கோங்க, எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்ட்டு ஜபிக்க மாட்டிங்களா? எல்லாருக்கும் ஜபம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு விசுவாசியோடு கூட இன்றியமையாதபடி காணப்படுகிறதான ஒன்றாய் காணப்படுது. அதனால் ஜபம் என்பதை குறித்து உங்கள்கிட்ட அதிகமாக சொல்ல வேணாம், ஜபம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க வேணாம், எல்லாருமே பண்ணுவீங்க. அப்போ அடுத்த கேள்வி என்னவாக வருகிறது என்று சொன்னால், என் இருதயத்தினுடைய வேண்டுதல் கர்த்தருக்கு சித்தத்திற்கு விரோதமானது அல்ல.
என் இச்சைகளை நிறைவேற்றும்படி தகாத விதமாக செய்யப்படும் விண்ணப்பமும் அல்ல. என் வேண்டுதல் நியாயமானதாக தான் காணப்படுது, ஆனாலும் ஆண்டவர் அதை இன்னும் அருள் செய்யவில்லையே ஏன் என்கிறதான கேள்வி. இப்படிப்பட்ட கேள்வி வந்திருக்கா? என்னுடைய இருதயத்தின் வேண்டுதல் நான் அறிந்திருக்கிறபடி வேத வாக்கியங்களின்படி பார்க்கும்பொழுது அது தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமானது அல்ல. என்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுகிறதற்காக தகாத விதமாக என்னுடைய செல்ஃபிஷ் டிசையர்ஸுக்காக அது செய்யும் பொழுது, என்ன செல்ஃபிஷ் டிசையர்ஸ்னால் என்னென்னா, என்னுடைய விருப்பத்துக்காக நான் செய்யும்போது மற்றவர்களுக்கு அது விரோதமாக கூட அப்படிதானே. அப்போ என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நான் செய்யும் பொழுது அது மற்றவர்களுக்கு விரோதமான ஒரு ஜெபமாக மாறுமானால் அதை எனக்கு அருள் செய்கிற தேவன் மற்றவர்களுக்கு அநீதி செய்கிறார் என்று மாறிவிடும். அப்படிதானே. அப்போ இப்படியாக என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, என்னுடைய இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நான் செய்கிறதான விண்ணப்பமும் அல்ல. அது ரொம்ப நியாயமான விண்ணப்பமாக தான் காணப்படுது. ஆனாலும் என்னுடைய தேவன் எனக்கு இதை அருள் செய்கிறது இல்லை, இன்னும் என் ஜெபத்தை கேட்கலை அப்படின்னு கேள்வி வந்திருக்கா? அவங்களுக்கு யாருக்காது? யாராவது அப்படி கேள்வி வந்ததுன்னா கேன் யூ ரைஸ் அப் யுவர் ஹேண்ட்ஸ்? அப்படி வந்திருக்கா? எனக்கு வந்திருக்கு. அப்படின்னாலே நான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் மாத்திரமல்ல, இந்த சங்கீதம் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்போ யாருக்காவது இப்படி வந்திருக்கா? ஐ எம் ப்ரேயிங் அக்கார்டிங் டு த வில் ஆஃப் காட். தேவனுடைய சித்தத்தின்படி தான் நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய ஜெபத்திலே தகாத விதமான விண்ணப்பம் அதில் இல்லை, ஆனாலும் எனக்கு இன்னும் ஆண்டவர் செய்யலை. உங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கு போல, எனக்கும் இவருக்கு மட்டும்தான் வந்திருக்கு போல. உங்களுக்குலாம் வந்தது இல்லையா? அப்படிலாம் டவுட்டே வந்தது இல்லையா? யூ ஆர் நாட் வித் மீ அட் ஆல். நீங்கள் நான் என்ன சொல்லுகிறேன், என்ன ஜெபிக்கிறேன் என்கிறத என்னோடு கூட நீங்கள் இணைந்து கவனிக்கவும் இல்லை, வார்த்தையை நீங்கள் கவனிக்கவும் இல்லை. சரி, ஓகே. எவ்ரி ஒன் மைட் ஹவ் ஃபேஸ்ட் திஸ். இஃப் யூ ஆர் அ ப்ரேயர் வாரியர், நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால், விசுவாசிகளாக இருந்தால், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறவர்களாக இருந்தால், உங்களுடைய ஜெபம் இன்னும் ஒருவேளை கேட்கப்படாமல் இருந்தால் இந்த கேள்வி உங்களுக்குள்ளாக நிச்சயமாக அது எழும்பியிருக்கும். அப்படி எழும்பியிருக்குமானால் இந்த செய்தி உங்களுக்கான செய்தி தான். நான் ஜெபிக்கிற ஆளே கிடையாது அப்படின்னு சொன்னால் இந்த செய்தி உங்களுக்கான செய்தியே அல்ல. ஏனென்று சொன்னால் இது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த நாளில் நாம் இதில் டச் பண்ண போகிறோம். முதலாவது, அப்படியாக இருக்குமானால், எப்படியாக இருக்குமானால், தேவனுடைய சித்தத்தின்படி தான் ஜெபிக்கிறேன், தகாத விதமாக என்னுடைய விருப்பம் இல்லை என்று எனக்கு வேத வசனத்தின்படி தெரியும், ஆனாலும் இந்த காரியம் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் அருளப்படவில்லை என்று சொன்னார். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியதான காரியம் அல்லது மனதில் வைக்க வேண்டியதான காரியம், சோர்ந்து போகாதிருங்கள். முதலாவது சோர்ந்து போகாதிருங்கள். இரண்டாவதாக, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கவில்லை, இது அவருக்கு பிரியமில்லை என்று நினைக்காதீர்கள். அடுத்தது எப்படிதுன்னா அந்த நினைப்பு தான் வரும். என்னன்னா, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல, என்னுடைய ஜெபம் அவருக்கு பிரியமில்லை அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி நினைக்காதீங்க. மூன்றாவதாக, கேட்பது கிடைத்தால் கிடைக்கட்டும், இல்லை என்றால் அவருக்கு சித்தமில்லை என்றும் எண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் தேவனுடைய சித்தத்தின்படி தான் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அது தகாத விதமான விண்ணப்பமும் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் அது அருளப்படவில்லை என்று சொன்னால், கேட்பது கிடைத்தால் கிடைக்கட்டும், கிடைக்கலன்னா அது தேவனுக்கு சித்தம் இல்லைன்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படி என்ன பண்ணாதீங்க, எண்ணாதீங்க. நான்காவதாக, உன்னுடைய விண்ணப்பத்தில் நியாயம் இருப்பதால் உன் வேண்டுதலை நிறுத்தாது. உனக்கு தெரியும்ல உன்னுடைய விண்ணப்பத்தில் நியாயம் இருக்கு அப்படின்னு தெரியுதுல்ல, தகாத விதமான விண்ணப்பம் கிடையாது. அப்போ நியாயம் இருக்கிறது என்று உனக்கு தெரியுமானால் உன்னுடைய வேண்டுதலை என்ன பண்ணாத, நிறுத்தாத. ஏனென்று சொன்னால் அது உன்னுடைய உரிமை. ஆண்டவர் கேட்க சொல்லுகிறார், உனக்கு இதை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இது தேவனுடைய சித்தத்தின்படி ஆனது என்று உனக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அதில் நியாயம் இருக்கிறது. ஆனபடினாலே உன்னுடைய வேண்டுதலை என்ன பண்ணாத, அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உன்னுடைய வேண்டுதலை, ஜெபத்தை நீ நிறுத்தாதே. அடுத்ததாக, ஜெபிக்க ஆரம்பித்த போது உன் ஆண்டவர் மேலே நீ வைத்த உன் நம்பிக்கையை இழக்காதே. ஜெபிக்க ஆரம்பித்த போதுனா என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறீர்கள் அல்லது ஒரு வேலைக்காக ஜெபிக்கிறீர்கள், ஏதோ ஒரு காரியத்துக்காக, அதுதான் ப்ரேயர் பாயிண்டாங்க இல்லை? அப்போ அதற்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ளார நம்பிக்கை இருந்திருக்குமா, விசுவாசம் வந்திருக்குமா? இல்லைன்னா ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்கல்ல. நிச்சயமாக ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு விசுவாசம் இருக்கும், இவர் செய்வார். ஆனால் அப்படி நல்லா ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க.
இவற்றை கேட்டால் கிடைக்கும். அப்போ ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது, அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்த போது, உன் ஆண்டவர் மேலே நீ வைத்ததான உன் நம்பிக்கையை இழக்காத. ஏன்னா அருள் செய்வார் என்று நம்பிக்கையில் ஆரம்பிச்சிருப்ப, நாட்கள் ஆகிறது, இன்னும் அருள் செய்யவில்லை, கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன பண்ணாத, உன்னுடைய அந்த நம்பிக்கையை இழக்காதே. The Lord covers all this in a beautiful parable. ஒரு ஊமையின் மூலமாக ஒரு குட்டி கதை மாதிரி ஒரு பேரபிள ஆண்டவர் சொன்னார். அதில் இது ரொம்ப அழகாக ஆண்டவர் கவர் பண்ணுவார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒரு ஓமையின் மூலமாக உன்னுடைய ஜெபம் ஆன்சர் பண்ணப்படாமல் கொஞ்சம் அப்படியே தள்ளி போய்கொண்டே இருக்கும்பொழுது நீ சோர்ந்து விடுவாய். ஆனபடினாலே நீ சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறதற்கு ஆன ஒரு காரியத்தை ஆண்டவர் ஒரு ஊமையின் மூலமாய் கற்றுக் கொடுத்தார். 2வது வசனம் சொல்லுகிறது, ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அப்படியானால் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டைட்டில் என்னது? நியாயாதிபதி, நியாயம் செய்கிறவன் அப்படின்றதான ஒரு பொசிஷனில் இருக்கிறானே ஒழிய இவன் உண்மையான நியாயாதிபதியா, அதாவது அந்த பொசிஷனுக்கு ஏற்றபடி அவன் நடந்து கொள்ளுகிறவனா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. நியாயம் செய்கிறவனோ எல்லாரையும் பாரபட்சம் இல்லாமல் நடத்துகிறவனோ அல்ல. அவனுடைய பொசிஷன் டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னால் டெசிக்னேஷன் நியாயாதிபதி. நியாயாதிபதியினுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு பொல்லாத மனுஷன். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாள். விதவைன்னா உங்களுக்கு தெரியும், கணவனை இழந்தவள். அப்படின்னா இந்த இடத்துல ஏன் ஒரு விதவையை குறித்து பேசுகிறான்னு சொன்னால், அவளுக்கு உதவி செய்கிறவர்கள் யாரும் இல்லை, அவளுக்கு நியாயம் செய்கிறவர்கள் யாரும் இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு ஒத்தாசை இல்லாததான ஒத்தாசை அல்லது ஒத்தாசை அற்று போனதான ஒரு நிலையில் இருக்கிறவள் என்பதற்காக அந்த விதவை என்கிறவளை குறித்து அங்கே பேசுகிறார். அவள் அவனிடத்திலே போய், எனக்கும் நீ எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இதில் முதலாவது ஒரு காரியத்தை கிளாரிஃபை பண்ணிடுற விரும்புகிறேன் நான். இவன் பேர் நியாயாதிபதி. இவன் ஆனால் அநீதி உள்ளதான நியாயாதிபதி. இப்போ இந்த ஊமையில் தேவன் பார்த்திங்கன்னா நம்முடைய நியாயாதிபதி இருக்கிறார், ஆனால் அவர் அநீதி உள்ள நியாயாதிபதி அல்ல. உடனே இந்த ஊமையை வச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா அநீதி உள்ள நியாயாதிபதிக்கு ஈக்குவலான நம்முடைய தேவன் காணப்படுறார். அப்படி எடுக்காதீங்க. என்ன அப்படி சொன்னால், அந்த அநீதியுள்ளதான நியாயாதிபதியை நியாயம் செய்ய விரும்பும் பொழுது, நியாயாதிபதியாக நீதி செய்ய விரும்புகிறதான தேவன் எப்படி உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார்? அதான அதனுடைய அர்த்தம். அப்போ இந்த ஊமையை வைத்து முதலாவது இந்த நியாயாதிபதி தேவன் என்ற நியாயாதிபதிக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்லப்படுகிறபடினாலே, அவரும் அநீதி உள்ளவராக இருக்கிறபடினாலே கேட்க மாட்டேன்றாரு அப்படின்னு என்ன பண்ணுறாதீங்க, தயவு செய்து எடுத்துடாதீங்க. அப்படியான அர்த்தம் அல்ல. அப்போ இந்த ஊமையில் ஆண்டவர் நான் சொன்னதான எல்லா காரியங்களையும் கவர் பண்ணுறார். என்ன, சோர்ந்து போகக்கூடாது, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கலை அப்படின்னு நினைக்கக்கூடாது, அதில் பிரியம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது, அதில் நியாயம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது, கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைன்னா பரவாயில்ல ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு விட்டுருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உன் ஜெபத்தை என்ன பண்ணக்கூடாது, நிறுத்தக்கூடாது. ஆரம்பத்தில் உனக்கு நிற்கும் பொழுது காணப்பட்ட அதே நம்பிக்கை உனக்கு கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்கிறதான காரியங்கள் அத்தனையும் ஆண்டவர் இதில் சொல்லி கொண்டு வருகிறார். இதில் ஜெபிக்க சொல்வது யார், ஜெபத்தை கேட்பது யார், பதில் தருவது யார், இதில் நீங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். இந்த ஊமை யார் கற்றுக் கொடுக்குறா?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பார்த்திங்கன்னா ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும், உன்னுடைய ஜெபத்தை விட்டுறக்கூடாது என்ற காரியத்தை குறித்து சொல்கிறாரு, கேட்க சொல்லுகிறார். இதில் ஜெபிக்க சொல்வது ஆண்டவர், ஜெபத்தை கேட்பது அந்த நியாயாதிபதிகிட்ட போய் கேட்குறான் இல்லையா, நியாயாதிபதி ஜெபத்தை கேட்கிறார், பதில் தர்றது யார் தான் தரணும்? இன்னொரு நியாயாதிபதி தர முடியாது இல்லை, அந்த நியாயாதிபதி பதில் தரணும். இதில் நம்ம தெளிவுள்ளவர்களாக காணப்படணும். இட் இஸ் நாட் that we are asking someone and someone else is answering, or it is not someone recommending to someone else. நான் சொல்கிறது புரியுதா? அதாவது நாம் ஒருவரிடத்தில் ஜெபிப்பதும் இன்னொருவர் அந்த ஜெபத்துக்கு பதில் தருவதும் அல்ல. அதே மாதிரி நாம் ஒருவரிடத்தில் ஜெபிப்பதும் அவர் இன்னொருவரிடத்தில் நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவதும் வேதத்திலே இல்லாததான வேத புரட்டு. அதனால் முதலாவது நமக்கு தெரிய வேண்டும், இந்த ஜெபிக்க சொன்னவர் யார், யாரிடத்துல நம்ம ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் யார் என்கிறதான காரியங்கள் நமக்கு மிக தெளிவாக தெரிய வேண்டும். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 13-14 எப்படி வாசிக்கிறோம்? யோவான் 14:13-14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, இது யார் சொன்னா? இது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அப்படின்னு சொன்னால் யாருடைய நாமத்தினாலே கேட்க சொன்னார்? அடுத்தது யாருடைய நாமத்திலே கேட்க சொன்னார்? அவருடைய நாமத்திலே கேட்க சொன்னார். அப்படியானால் அவர் யார் என்று தெரிய வேண்டும். எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஒருவர் கேட்க சொல்லுகிறார், யாரிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார், கேட்கும் பொழுது அதை யார் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். யார் கொடுப்பாங்களாம்? இயேசு கிறிஸ்து கொடுப்பாராம். திரும்ப சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கிறிஸ்தவ ஜெபம் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஜெபம் என்று சொல்லும் பொழுது அது எல்லா மதத்திலும் மார்க்கத்திலும் காணப்படுகிற ஒன்றுதான். அதாவது தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் அத்தனை பேரும் செய்வது தான் ஜெபம், அப்படிதானே? ஆனால் கிறிஸ்தவ ஜெபம் என்றால் அது என்ன, கிறிஸ்தவர்கள் உண்மையாக கிறிஸ்தவர்கள் செய்கிற ஜெபம் என்ன அப்படின்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஜெபம் என்பது, அதை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது கற்றுக் கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரியா? இந்த ஊமையிலும் அதான் பார்க்கிறோம். சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தவர், ஜெபத்தை நிறுத்திடாத அப்படின்னு கற்றுக் கொடுத்தவர், நியாயாதிபதியாக நியாயம் செய்கிறவர் அவர்தான் என்று கற்றுக் கொடுத்தவர், நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தும் தன்னுடைய ஜனங்கள் கேட்கிறதான அந்த விண்ணப்பங்களை கேட்டு ஏற்ற நேரத்திலே பதில் கொடுக்கிறவர் என்று சொல்லி கொடுத்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. சுவிசேஷ புஸ்தகத்திலும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, என் நாமத்தினாலே நீங்கள் கேட்க வேண்டும், குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன். அப்ப குமாரனாக நமக்காக வெளிப்பட்டதான இவர் யார் என்று அறிந்து ஜெபிக்கும் பொழுது, நான் தேவனாக உங்களுடைய பிதாவாக இந்த காரியத்தை நான் தான் உங்களுக்கு செய்வேன் அப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அதனால தான் நான் என்ன சொன்னேன்னு சொன்னால், ஜெபிக்க சொல்வது யார், யாரிடத்துல ஜெபிக்க சொன்னார், அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பது யார் என்கிறதான காரியத்தை குறித்த தெளிவு கிறிஸ்தவர்களாக காணப்படுகிற அல்லது இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் காணப்பட வேண்டியதான ஒன்று. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் 7 and 8 words again, அதாவது 7-8 வசனத்தை திரும்பவும் நம்ம வாசிக்கலாம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து, ஏன் அப்படி சொல்றாரு? இரவும் பகலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து நீ ஜெபிக்கிறேன்னு அர்த்தம். ஒரு ஜெபத்தை வந்து ஏறெடுத்துட்டு நீ அதை விட்டு விடுவதில்லை, இது தேவன் செய்தால் செய்யட்டும் என்று விட்டு விடுகிறதில்லை, தொடர்ந்து நீ நம்பிக்கையோடு கூட ஜெபித்து கொண்டு இருக்கிறாய், அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாய். தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானே? அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா என்ன அர்த்தம்னா, அழைத்தார். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், இன்னைக்கு வந்து சபையில் வந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க, ஆனால் இவங்களுக்கு மேலே வந்து சிலர்லாம் அழைச்சிருப்பாங்கல்ல, போய் கூட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்கிறவங்க, சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இன்னும் எல்லாரையும் தான் அழைச்சிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து வருகிறதற்கு
தாங்கள் என்ன பண்ணல, தங்களை ஒப்பு கொடுக்கல அல்லது டிசைட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு காரியத்தை தெரிந்து கொள்கிறாங்க, இல்லை இன்னைக்கு போக வேணாம், லெட் அஸ் ஸ்டே, அல்லது இன்னைக்கு வேற எனக்கு முக்கியமான காரியம் இருக்குது என்கிற ஒன்றை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். அப்போ அழைக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர்கள் ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டு அதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வரலாம் வர வேணாம் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ யூ சோஸ் டு கம். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. யார் தேவனை தெரிந்து கொள்கிறார்களோ ஆண்டவர் சொல்கிறார் அவர்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால தான் கல்யாண விருந்து என்கிறதான அந்த ஊமையில் ரொம்ப அழகாக நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டம் அந்த கல்யாண விருந்து போவதற்கு தங்களை என்ன பண்ணுறாங்க, ஒப்பு கொடுக்கிறார்கள், இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உள்ள வருகிறவர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ. புரியுதா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? கொஞ்சம் டவுட்டாக இருக்கா? இல்லை. அப்போ இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டதான் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா எங்களுடைய தேவன், எங்களுடைய ஆண்டவர், எங்களுடைய தகப்பன் எங்களுக்கு செய்வார் என்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் வராது. அவரால் அழைக்கப்பட்டு அவரை தெரிந்து கொண்டவர்களை அவர் என்ன பண்ணுறாரு, நான் இவர்களை தெரிந்து கொண்டேன், மற்றவங்களாம் என்னுடைய இன்விடேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஆனபடினால அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் புறம்பாக இருக்கிறவர்கள். ஆனால் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரை தெரிந்து கொண்டு வந்திருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், யூ ஆர் நாட் ஓன்லி கால்ட், நீங்கள் என்ன பண்ணீங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் காணப்படுங்க. சோசன் அப்படின்னு சொல்கிறார். அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிற வித்தியாசம் அதுதான். அப்போ தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ அப்படின்ட்டு கேட்கிறார். 8வது வசனம், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். அவர் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்றார். அப்போ கேள்வி என்ன, இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, மனுஷகுமார் இந்த பூமியில் இறங்கி வரும்பொழுது இன்னைக்கு விசுவாசிகள் சொல்லுகிறதான அந்த பெருக்கூட்டம் உண்மையான விசுவாசிகளாக காணப்படுவார்களா? அதாவது அவர் விரும்புகிற விசுவாசம் அவர்களுக்குள்ளே காணப்படுமா என்கிறதான காரியம் தான் அதனுடைய டைரக்டான மீனிங். அப்படி தானே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறதான அந்த கூட்டத்துக்கு அவர் விரும்புகிறபடியான அந்த விசுவாசம் இருக்கிறதா, அல்லது இது வேறு மாதிரியான விசுவாச கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்றது தான் அதனுடைய பாயிண்ட், டைரக்டான பாயிண்ட். ஆனால் இந்த ஊமையிலே அது ஒட்டி வருகிறபடினாலே இன்னொரு கருத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன அது அர்த்தம் என்று சொன்னால், வேண்டுதல் செய்ய ஆரம்பித்த போது உனக்கு காணப்பட்டதான அந்த நம்பிக்கை, ஆண்டவர் உன் வேண்டுதலுக்கு பதில் செய்ய அவர் உன்னை சந்திக்கும் பொழுது அல்லது உனக்கு பதில் கொடுக்கிறதான அந்த தருணத்தில் உனக்கு அந்த நம்பிக்கை காணப்படுதா? நான் சொல்ல வர்றது புரியுதா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு காரியத்தில், கொஞ்சம் நாட்கள் ஆக உங்களுடைய ஜெபம் குறைய ஆரம்பித்திருக்கலாம், அல்லது ஜெபம் ரொட்டீனாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் என்ன குறைஞ்சிட்டே வந்திருக்கும், உங்களுடைய நம்பிக்கையானது குறைந்து செய்ய மாட்டாரோ தெரியல, நாளாக அந்த நம்பிக்கை குறைந்து கொண்டே வந்திருக்கும். ஆனால் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன பண்ண போகிறாரு, he is going to meet your need. அதாவது மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ, இந்த பூமியிலிருந்து அழைத்து கொண்டிருக்கிற உன்னிடத்துல இந்த ஆரம்பத்திலே காணப்பட்ட அந்த விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்றதான கேள்வியை கேட்கிறார். அவர் நியாயம் செய்வார், நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்றார். ஆனாலும் அவர் அப்படி செய்யும் பொழுது, அவர் உன்னுடைய அந்த ஜபத்துக்கு பதிலை கொடுக்கும் பொழுது, நீ ஆரம்பத்திலே கொண்டு இருந்ததான அந்த விசுவாசத்தை தக்க வைத்து கொண்டிருப்பாயா? Could you sustain the faith which you have started when you started to pray? ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது ஒரு விசுவாசத்தோடு கூட ஆரம்பிச்சிருப்போம்ல, அந்த விசுவாசத்தை நாட்கள் ஆக அது சந்திக்கப்படாது இருக்கும் பொழுது அதை அப்படியே தொடர்ந்து அப்படியே தக்க வைத்துட்டே வருமா? ஏன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்டவர் இன்னைக்கு இவனுக்கு இதை செய்ய போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவார், ஆண்டவர் இறங்க போகிறார். ஆண்டவர் இறங்க போகிறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், he is going to meet your need-ன்னு அர்த்தம் இல்லையா? அப்படி தானே? அப்போ அவர் வரும்பொழுது, அவர் உன்னை சந்திக்கும் பொழுது, உன்னுடைய தேவையை இன்னைக்கு சந்திக்கணும், இன்னைக்கு செய்யணும் அப்படின்னும் பொழுது, அந்த நாளில் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த விசுவாசம் உனக்கு காணப்படுதா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த ஊமையிலே அடங்கி இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்கிறதான கேள்வியை அவர் வைக்கிறார். இதுக்கு உதாரணமாக
சில காரியத்தை நான் உங்களுக்கு ஒரு ஒரு இன்சிடென்ட் மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வரைக்கும். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். ஒரு கப்பல்ஸ், ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அந்த குடும்பம் காணப்படுது. கணவன் மனைவி 2 பேரும் பார்த்திங்கன்னா தேவன் கொடுத்ததான அந்த கற்பனைகளின்படி அவர்கள் நடக்கிறவர்கள். எடுத்துக்கோங்க, தேவனுடைய சித்தத்தின்படி தான் ஜெபிக்கிறவர்கள். தகாத விதமாக தங்களுடைய இச்சையை நிறைவேற்றும்படியாக செலவழிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்கள் அல்ல. கரெக்டா? அப்போ தேவனுடைய சித்தத்தின்படியே அவர்கள் ஜெபிக்கிறதான அவர்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இப்போ மலடியாக இருக்கிற பிள்ளை இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்களுடைய ஜெபத்தில் முக்கியமான ஜெபமாக எதுதான் காணப்பட்டிருக்கும்? பிள்ளை வேண்டும் என்கிறதான ஜெபம் தான் முக்கியமான ஜெபமாக காணப்பட்டிருக்கும். இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். இப்போ பிள்ளை இல்லாததுக்கு 2 காரணம் அங்கே சொல்லப்படுது. ஒன்று பார்த்திங்கன்னா அடிப்படையான காரணம், எலிசபெத்து மலடியாய் காணப்பட்டாள். அதுவே அப்படி மட்டும் இருந்தாலும் அது அட்லீஸ்ட் ஒரு மிராக்கிள் மூலமாக என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரு மிராக்கிள் ஆண்டவர் பண்ணியிருந்தாருன்னா ஒரு மலட்டுத்தன்மை நீங்கும், பிள்ளை கிடச்சிருக்கும். ஆனால் 2வது ஒரு பாயிண்ட் சொல்லப்படுது, இருவரும் வயது சென்றவர்களாயும். இவருடைய மலட்டுத்தன்மையே போயிருந்தால் கூட, சரியானால் கூட, ஒரு மிராக்கிள் நடந்தாலும் இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே என்ன ஆகிட்டாங்க? வயது சென்றவர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள். அப்போ அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கான அந்த 2 காரியமே என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறார். சரி, 13வது வசனத்துலேருந்து நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம் இவர்களுடைய காரியத்தை. இப்படி இவர்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். வருஷங்கள் போகிறது, இன்னும் பிள்ளை இல்லை, வயதும் அதிகமாகிடுச்சு. அப்போ ஒரு நாள் பார்த்திங்கன்னா தூதன் அவனை நோக்கி சகரியாவை பார்த்திங்கன்னா சந்திக்கிறான். இது என்ன அப்படின்னா, மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. ஆண்டவர் பார்த்திங்கன்னா உனக்கு பதிலை கொடுக்க விரும்புகிறதான அந்த நேரத்தில் நீ ஆரம்பித்த அந்த விசுவாசத்தை தக்க வைத்து கொண்டு இருக்கிறாயா? இப்போ சகரியாவனுடைய காரியத்தை பார்ப்போம் நம்ம. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் என்ன சொல்கிறான்? நீ பண்ணிட்டு இருந்ததான அந்த ஜெபம் கேட்கப்படுது. எப்போலேருந்து பண்ணியிருப்பான்? எப்போலேருந்து பண்ணியிருக்கான்? சகரியா எப்போலேருந்து ஜெபம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? கல்யாணமாகி அட்லீஸ்ட் 1 வருஷத்துலேருந்து ஜெபம் பண்ணிக்க ஆரம்பிச்சிருப்பானா இல்லையா? ஒரு உற்பத்தி காலம் முடிந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த ஜெபத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பயம் வர ஆரம்பிச்சிருக்கோம், இனி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதான ஒரு சூழ்நிலையும் ஏக்கமும் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? ஜெபித்து கொண்டே தான் அவர்கள் காணப்பட்டு இருப்பார்கள். அப்போ சொல்லுகிறான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அப்போ அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சகரியா யாரு? சகரியா எலிசபெத் யாரு? யோவான் ஸ்நானகன் என்கிறதான ஒரு கேரக்டர் கேள்விப்பட்டிருவீங்க. அவனுடைய அப்பா அம்மா தான் இவங்க 2 பேர். என்ன, அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பானா என்ன அர்த்தம்? அப்படியே அர்த்தம், இப்போ ரொம்ப பெரிய ஆளு கர்த்தருக்கு முன்பாக அப்படின்னு நினச்சிடாங்க. என்ன அர்த்தம்? நம்ம சில நேரத்தில் சொல்ல, ஆண்டவரே நான் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம என்ன விரும்புகிறோம்னு சொன்னால் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை, அதாவது அவர் நியமித்த காரியங்கள்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும்னு நினைப்போம்ல. அதே போல் இவன் கர்த்தருக்கு முன்பாக ஒரு பர்ஃபெக்டான ஊழியம் செய்கிறதான ஒரு உத்தமனாய் காணப்பட்டான். அதனுடைய மீனிங், கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருந்தானா வேற ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அவன் அவருக்கு என்ன காரியத்தை அவனுக்கு நியமித்தாரோ அதை 100% செய்து முடிக்கிறதான ஒரு பாத்திரமாக அவன் காணப்படுவான் என்பதுதான் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான் என்று சொல்லி அர்த்தம். இல்லைன்னா கர்த்தருக்கு முன்பாக பெரியவன் அப்படின்னா ரொம்ப பெரியவன் அப்படிலாம் கிடையாது. என்ன, அந்த மீனிங்கில் அது சொல்லப்படலை. அப்போ அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான். திராட்சரசம் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருந்த போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். இது பயங்கர சூப்பரான வேர்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சதான வசனம். நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ணும்போது நான் இதை போடுவேன். என்ன அப்படின்னு சொன்னால், யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வழியை, அதாவது கர்த்தருக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தினான். அதற்காகவே அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், அதற்காகவே பிறந்தவன், அவன் அந்த காரியத்தை செய்தான். இயேசு கிறிஸ்து யாருன்னு சொன்னான் அப்படின்னு இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து யாருன்ட்டு யோவான் சொன்னான்னு இங்கே எழுதப்பட்டிருக்கு, இஸ்ரவேலின் தெய்வம் அப்படின்னு சொன்னான். இஸ்ரவேலின் தெய்வம்னா யாரு? ஆபிரகாமின் தேவன் அர்த்தம். ஆபிரகாமின் தேவன்னா அர்த்தம், ஆதியாகம புஸ்தகத்தில் சகலவற்றையும் உண்டாக்கினதான அந்த தேவனாகிய கர்த்தர் ஏலோகிம். 2வது வசனத்தில் யெகோவா ஏலோகிம் சொல்லப்பட்டிருக்கும்ல, அவர் தான். அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படியாக இந்த யோவான் ஸ்நானகன் சொன்னான் என்று சொன்னால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவர்களை என்ன பண்ணுவானா, திருப்புகிறதான ஒரு பாத்திரமாக இருப்பான் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். 17வது வசனம், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாக அவருக்கு முன்பாக நடப்பான் என்று அவனை குறித்து தான் சொல்லப்பட்ட காரியம். 18 20 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். ஜெபம் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. இந்த நாளில் இதை சந்திக்கிறதற்காக, இதை உனக்கு சொல்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிற காரியம், இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். எதற்காக இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னா, இயேசுவானவர் சொன்னதான அந்த ஊமைக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இந்த சம்பவத்தை நீங்கள் வைக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு, என்னாலே தெரிந்து கொள்ளப்பட்டதான உன்னுடைய விஷயத்தில் நான் எப்படி நியாயம் செய்யாமல் இருப்பேன், சீக்கிரத்தில் செய்வேன். ஆனால் நான் உன்னை சந்திக்கும் போது, நான் அதை செய்யும் பொழுது உன்னிடத்தில் நான் அந்த விசுவாசத்தை காண்பேனோ, அதாவது ஆரம்பத்தில் நீ வந்து கேட்டதான ஜபத்தை ஆரம்பித்த பொழுது கொண்ட நம்பிக்கையும் விசுவாசம் உன்னிடத்தில் நான் அந்த ஜபத்துக்கான பதிலை கொடுக்கும்போது இருக்குமோ அப்படின்னு ஆண்டவர் கேட்டார்ல. அதுதான் சகரியா விஷயத்துலையும் நடந்தது. அப்போ ஆண்டவரிடத்தில் ஒரு நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட ஜபத்தை ஏறெடுக்க ஆரம்பித்ததான சகரியாவினுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அவனுக்கு பதில் செய்ய இறங்கின பொழுது, அந்த ஜபம் சந்திக்கப்படும் போது, அதுக்கு ஆன்சர் வரும்போது, சகரியா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அவநம்பிக்கையை அவன் காண்பிக்கிறத பார்ப்பீங்க. அதை வாசிக்கிறேன், உங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியாது. ஆனால் அதனுடைய காபிரியேலுடைய ஆன்சர் பார்க்கும்போது ரொம்ப கடினமாய் காணப்படும். இவன் என்ன சொல்கிறான், இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே அப்படி சொல்கிறான். ஆனால் காபிரியேலுடைய ஆன்சர் என்னன்னா, உனக்கு இதை சொல்லும்படியாக, உனக்கு பதிலை கொடுக்கும்படியாக வந்த என்னுடைய வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் இந்த காரியம் சம்பவிக்கும். எப்படியா இருந்தாலும் உன் ஜபம் கேட்கப்பட்டது நடக்கும். ஆனால் இது நடக்கும்போது நீ வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடாத ஊமையா. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும், அந்த நேரத்தில் குதித்து மகிமைப்படுத்த வேண்டிய நீ ஆரம்பத்திலே கொண்டிருந்த அந்த விசுவாசத்தை இழந்து இந்த நேரத்தில் அவநம்பிக்கையாய் காணப்படுகிறது மாத்திரமல்ல, உனக்கு பதில் கிடைக்கும்னு சொல்லுகிறதான வேலையில் நீ என்ன சொல்லுகிறாய் என்று சொன்னால், இது எப்படி நடக்கும்? நான் கிழவனாக இருக்கிறேனே, என் மனைவி வயது சென்றவளாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லுகிற காரியத்துக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் கடினமான ஒரு பதில் அவனுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு ஒருவேளை தோணலாம், இது மரியாள் சொன்னதான ஒரு பதிலை போலவே அல்லவா காணப்படுது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது. திஸ் இஸ் நாட் எனிதிங் சிமிலர் டு வாட் மேரி ஹஸ் செட். அவளிடத்திலும் அனுப்பப்பட்டவன் காபிரியேல். அவனும் வந்து பார்த்தா அப்படின்னு சொன்னால் என்னென்ன சொல்கிறான், நீ வந்து கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா. அவன் என்ன சொல்கிறா, இது எப்படி நடக்கும், நான் புருஷனை அறியேனே. அப்போ அவளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தேகத்தை கேட்கிறா. ஆனால் எதுக்கு கேட்கிறா அப்படின்னு சொன்னால் கிளாரிஃபிகேஷனை கேட்குறா. என்னன்னா, அவள் கன்னியாய் காணப்படுகிறா. இந்த காரியம் எப்படி நடக்கும், நான் ஒரு புருஷனோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுகிறபடியான இந்த காரியம் நடக்கும், ஆனால் இது இப்போ எப்படி நடக்கும் அப்படின்ட்டு கிளாரிஃபிகேஷனை கேட்குறா. அப்போ தான் சொல்கிற, உண்மையில அந்த பரிசுத்த ஆவி நிழலாடும், ஓவர் ஷேடோட் பை தி ஹோலி ஸ்பிரிட், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அந்த மாதிரி இவன் சொல்லலை. இவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், இவன் கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக தன்னுடைய டவுட்டை கேட்குறான். என்னன்னா, he doubted that it would not be possible.
அதாவது இவனிடத்துல சொல்லப்பட்டதான அந்த செய்தி எப்படி நடக்கும், நடக்காது. வித்தியாசம் புரியுதா? மரியாள் நடக்காது என்று சொல்லவில்லை. இது எப்படி நடக்கும்? புருஷனை அறியாத கன்னியா இருக்கிற நான் எப்படி கர்ப்பவதி ஆவேன் என்கிறதான கிளாரிஃபிகேஷனை கேட்டா. ஆனால் சகரியா சொன்னதான காரியம் என்ன அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் வயதானவர்களாக இருக்கிறோமே, இது எப்படி நடக்கும் என்கிற கேள்வியில் என்ன அடங்கி இருக்கிறதுன்னு சொன்னால், இது நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது தேவனாலே கூடாது அப்படின்றதான காரியத்தை என்ன பண்ணுறான், தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அவன் சொல்லுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்மளிடத்துல இன்னைக்கு பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, உன்னிடத்தில் ஆரம்பத்தில் காணப்பட்டதான அந்த விசுவாசம் தொடர்ந்து காணப்படட்டும். ஆண்டவர் உன்னை சந்திப்பார், உன்னுடைய ஜபத்துக்கான பதிலை கொடுப்பார். அது தேவனுடைய சித்தத்தின்படி இருக்குமானால், அது நியாயமாக காணப்படுமானால், ஆண்டவருடைய வாக்கு அது நிறைவேற்றுகிறதான ஒரு ஜபமாக, ஆண்டவருடைய வாக்கின் அடிப்படையில் நீ கேட்கிறபடினால ஆண்டவருடைய வாக்கு அங்கே நிறைவேறி ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஜபமாக இருக்குமானால் நீ காத்துரு. ஆண்டவர் சந்திக்கிறதான நாளில் என்ன பண்ணுவ, சகரியா மாதிரி பேசாமல் இருக்காதபடி என்ன பண்ணுவ, எழுந்து குதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவாய். அந்த காரியத்தை ஆண்டவர் உனக்கு செய்யும்போது, அப்போ உண்மையான கிறிஸ்தவ விசுவாசியும் கர்த்தருடைய உண்மையான கிறிஸ்தவ விசுவாசியும் கர்த்தரிடத்தில் பதிலுக்கு காத்திருக்கும் காலம் கடினமான காலம். உண்மையான கிறிஸ்தவ விசுவாசி கர்த்தரிடத்தில் பதிலுக்கு காத்திருக்கும் காலம் என்பது கடினமானது. ஏன் தெரியுமா? உண்மையான கிறிஸ்தவ விசுவாசி இந்த தெய்வம் தரல அப்படின்னா இன்னொரு தெய்வத்திட்ட என்ன பண்ண மாட்டான், போக மாட்டான். அப்படி தானே? அவரும் என்ன சொன்னார் நம்ம ஆலோசனை வேளையில், இந்த தேவன் எரிச்சல் உள்ள தேவனாய் காணப்படுகிறார். எப்படி ஒரு தகப்பன் பார்த்திங்கன்னா பிள்ளை தன்னை தகப்பன் தான் கூப்பிடணும்னு விரும்பல, அதே போல் தேவன் தன்னை தேவன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரே தேவன் நமக்கு உண்டு என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவனிடத்துல கேட்கணும். அப்படி இருக்கும்போது இல்லை ஒரு தேவன் கிடையாது அப்படின்னா என்ன பண்ண முடியும், இன்னொரு தேவன்கிட்ட போக முடியும். அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கிறிஸ்தவ ஜபம் என்பது மற்ற ஜபங்களை போல் அல்ல. ஜபிக்க சொன்னவரும் அவர் தான், யாரிடத்துல ஜபிக்கணும்னு சொன்னவரும் அவர் தான், பதில் கொடுக்க போகிறதும் அவர் தான் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜபிக்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன, நம்மளுடைய பிதா யாருன்னு நமக்கு தெரியுது, நம்முடைய தேவன் யாருன்னு தெரியுது. ஏன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம்? யாரிடத்துல கேட்கிறோமோ அவருடைய நாமம் என்னதென்று எனக்கு தெரிகிறபடினால்தான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறேன் நான். விஷயம் புரியுதா உங்களுக்கு? அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஒருத்தன் ஜெபிக்கும் பொழுது அவனுக்கு தெரிகிறது தேவன் யார் என்று தெரிகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஒருத்தன் கேட்கும் பொழுது அவனுடைய பிதா யாருன்னு அவனுக்கு தெரியுது. ஆனபடினால்தான் அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறான். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு செய்வேன். குமாரனில் பிதா மகிமைப்படும்படி. அர்த்தம் என்ன? பிதாவானவர் குமாரனாக வெளிப்பட்டார் என்று அறிந்தவன் தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்ன பண்ண முடியும், ஜெபிக்க முடியும். அதுவும் அந்த பிதா யார் என்று அறிந்து அவனாலே ஜெபிக்க முடியும். அதான் சொன்னேன், கிறிஸ்தவ ஜபம் என்பது மற்ற ஜபங்களிலிருந்து வித்தியாசப்பட்ட ஒன்று. அப்போ உண்மையான எந்த கிறிஸ்தவ விசுவாசியும் கர்த்தரிடத்தில் பதிலுக்கு காத்திருக்கிறதான அந்த காலம் என்பது மிகவும் கடினமானது மாத்திரமல்ல, மிகவும் கொடுமையானது. வெயிட்டிங் டைம் இஸ் அ வெரி டஃப் டைம். ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு காரியம் தெரிகிறது. என்ன அப்படின்னா, என்னுடைய ஜபமானது தேவனுடைய சித்தத்தின்படியான ஜபம், ஆனால் பதில் இல்லை. எப்படி இருக்கும்? என்னுடைய ஜபமானது தேவனுடைய விருப்பத்திற்கு அப்பாற்பட்டதான அல்லது என்னுடைய சுய இச்சையை பூர்த்தி செய்கிறதான ஜபம் அல்ல என்று எனக்கு தெரியுது, ஆனாலும் பதில் இல்லை. எப்படி இருக்கும்? அடுத்தது இன்னும் பயங்கரமானது, என்னுடைய ஜபத்தை என் தேவன் 100% கேட்குறாருன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் பதில் இல்லை. எப்படி இருக்கும்? ஹவு கேன் யூ சஸ்டைன் யுவர் ஃபெய்த்? அப்போ கிறிஸ்தவர்களுக்கு நன்றாக தெரியும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது நன்றாக தெரியும் யாரிடத்தில் ஜெபிக்கிறோம், யார் இதுக்கு பதில் கொடுக்க போறார் என்று தெரியும். அப்போ என்னதான் கஷ்டம் தெரியுமா? என்னுடைய ஜபம் அவருடைய சித்தத்தின்படியான ஜபம், என்னுடைய ஜபத்தை அவர் கேட்கிறார், ஆனாலும் எனக்கு பதில் இல்லை என்று சொல்லும் பொழுது காத்திருப்பது என்பது சாதாரணமான ஒரு காரியமே அல்ல. அப்போ இந்த தருணத்தில் எப்படி உன் விசுவாசத்தை நீ காத்து கொண்டு தொடர்ந்து ஜெபிக்க முடியும்? அவர் சொல்கிறார், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு, தொடர்ந்து நீ என்ன பண்ணணும், சோர்ந்து போகாமல் நீ ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ என்னுடைய சித்தத்தின்படி என்னுடைய ஜபமானது தேவனுடைய சித்தத்தின்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? ரொம்ப சிம்பிளாக ஜபத்தை ஸ்டாப் பண்ணுவேன். அப்படி தானே? தேவனுடைய சித்தம் என்னன்றதை நான் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். இப்போ அவர் ஜபத்தை குறித்து பேசும்போது
முகாந்திரம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணலாம்? முகாந்திரத்தை மாற்றிக்கொள்ளலாம், அதில் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற. இப்போ முகாந்திரம் என்பது தெரிந்ததானால் நம்ம என்ன பண்ணலாம்? முகாந்திரம்னா என்ன அர்த்தம்? த ரீசன். என் ஜெபம் தேவனுடைய சித்தத்தின்படியும் தேவனுடைய விருப்பத்தின்படியும் நியாயமான ஜெபமாய் இருந்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாததற்கான முகாந்திரம் என்னதென்று எனக்கு தெரியுமானால் நான் என்ன பண்ணலாம்? என்னை சரி செய்து கொள்ளலாம். ஆனால் அந்த முகாந்திரம் எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு யோபு தேவனாலே சிட்சிக்கப்படவில்லை. எத்தனை பேர் நினைக்கிறீங்க யோபு தேவனாலே சிட்சிக்கப்பட்டான் என்று? யோபு சிட்சிக்கப்பட்டானா? டெல்மி. உங்களுக்கு எல்லாம் பைபிள் எல்லாமே கற்றுக் கொடுக்க முடியாது. நீங்கள் யோபுடைய சரித்திரம் தெரியும், யோபு குறித்து நீங்கள் வாசித்து இருக்கிறீங்க, யோபு குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கேன். யோபு தேவனால் சிட்சிக்கப்பட்டானா? சிட்சைனா என்ன? சிட்சை என்று சொன்னால் ஒரு காரியத்தில் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக காணப்படுறதுக்கு பேர் தான் சிட்சை. யோபு சிட்சிக்கப்பட்டானா? அர்த்தமே இல்லை சிட்சிக்கப்பட்டான் என்று நீங்கள் எண்ணினீர்கள். ஆனால் ஏன்னா யோபுவின் புஸ்தகம் ஆரம்பத்திலும் சரி கடைசியிலும் சரி யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாய் காணப்பட்டான். கடைசியில் தேவன் கொடுக்குற சாட்சியும் அதுதான். அப்படியானால் யோபு சிட்சிக்கப்படலை தேவனால். யோபு தேவனால் தண்டிக்கப்பட்டானா? யோபு தேவனால் தண்டிக்கப்பட்டான் என்று சொன்னால் நீங்கள் யோபுவினுடைய சிநேகிதர்களுடைய கூட்டத்தில் வந்துடுவீங்க. ஆண்டவர் சொன்னார், யோபுவை போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசலை அப்படின்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அந்த 3 பேரை மாத்திரம் இல்லை, உங்களையும் பார்த்து சொல்லுவார். அப்போ யோபு தேவனால் சிட்சிக்கப்படவும் இல்லை, தண்டிக்கப்படவும் இல்லை. யோபுக்கு என்னதான் தேவைப்பட்டுச்சு? முகாந்திரம் எனக்கு தெரிய வேண்டும். நான் தேவனுக்கு பிரியமாய் நடந்தும் உத்தமனாய் காணப்பட்டும் ஏன் இப்படியாக நான் தண்டிக்கப்படுகிறேன்? இந்த தண்டனைக்கு என்ன காரணம்? எனக்கு இந்த முகாந்திரம் வேணும்னு அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்போ நமக்கும் நம்முடைய ஜப வேலைகளில் இது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான ஜபம்னா ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணலாம்? நிறுத்திட்டு மாற்றிக்கலாம், நம்ம வேர்டிங்ஸை மாற்றிக்கலாம், பாயிண்டே மாற்றிடலாம். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி ஜபிக்கப்படுகிற ஜபமானால் அந்த ஜபத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுற? ஆண்டவர் சொல்கிறார், சோர்ந்து போகாத, நான் கேட்கலன்னு நினைக்காத, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ உத்தமனாய் காணப்படுகிறாய், உன்னுடைய ஜபத்தில் நியாயம் இருக்கிறது. நீ பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தினுடைய அநீதியான மனுஷனே திரும்ப திரும்ப கேட்கும்போது செய்ய விரும்பும்போது உன்னுடைய தேவன், உன்னை தெரிந்து கொண்டதான தேவன், உனக்கு வாக்கு கொடுத்ததான தேவன், உன்னுடைய ஜபத்தை கேட்கிறான தேவன் உனக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? சீக்கிரமாய் நியாயம் செய்வார். ஆனால் நான் செய்கிற அந்த வேளையில் நீ ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசத்தை உன்னால் தக்க வைத்து கொள்ள முடியுமோ? காண்பாரோ? அப்போ சகரியால முடியலையே. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது, ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய ஜபத்துக்கான பதில் கிடைக்காத பொழுது நம்ம நிறைய காரியங்களை ஆராய்ந்து பார்க்கலாம், முகாந்திரம் என்னவென்று தேடலாம். ஆனால் முகாந்திரம் என்னதென்றே தெரியாது இருக்கும் பொழுது இட்ஸ் அ மிஸ்டரி. ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியமாக இருந்தால் சொல்லுவார். ஆண்டவர் இதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்வார்? இதை மாற்றிக்கொள் என்று சொல்வார். அப்படி என்ன பண்ணலாம்? நிச்சயமாக மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் தெரியாது இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற காரியம் காத்துரு, அதே விசுவாசத்தோடு கூட காத்துரு, நான் உனக்கு நிச்சயமாக என்ன பண்ணுவேன்? நியாயம் செய்வேன். அது எப்படி சொல்றாரு? சீக்கிரத்தில் செய்யாதிருப்பாரோ, சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? செய்வேன், சீக்கிரமாக நான் உன்னை சந்திப்பேன். இந்த காரியத்தை நான் செய்யும் பொழுது நீ என்ன பண்ணக்கூடாது? ஒரு சகரியாவை போல வேண்டுதலை செய்ததையே மறந்து, அனுப்பப்பட்ட தூதன் சொல்லுகிற காரியத்தையே மறைந்து ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்கக்கூடாது. இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கக்கூடாது. நடக்கும், ஆண்டவர் செய்வார். ஏனென்று சொன்னால் உன்னுடைய ஜபத்திலே நியாயம் உண்டு, அதில் ஆண்டவருடைய விருப்பம் உண்டு. நீ வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தபடினால் தான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாய். சோர்வு உனக்கு உண்டாகும் என்பதனால் தான் ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாதே என்று சொல்லுகிறார். ஆனபடினாலே இப்படிப்பட்டதான இந்த தருணத்தில் நீ உன்னுடைய விசுவாசத்தை, அல்லது லெட் மீ சே லைக் திஸ், நாம் நம்முடைய விசுவாசத்தை, கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை எப்படியாக காத்து கொண்டு தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்கிறதான காரியமும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. வாட் டு யூ டூ அட் த மூமெண்ட் டு சஸ்டெயின் யுவர் ஃபெய்த் இன் யுவர் prayer life or in your Christian prayer life? முதலாவதாக, do not fall into the trap of devil at this tough time. நான் ஏற்கனவே சொன்னேன், இது பயங்கரமான டஃப்பான நேரம். எது பயங்கர டஃப்பான நேரம்? காத்திருக்கிற நேரம். எதற்கு காத்திருக்கிற நேரம்? உன்னுடைய ஜபத்து இருதயத்தினுடைய வேண்டுதலுக்கு ஆண்டவர் அருள் செய்கிறதற்கு காத்திருக்கிறதான அந்த தருணம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவருடைய சித்தத்தின்படி நியாயமாய் காணப்படுகிறதான ஜபம், அதுக்கு காத்திருக்கிறதா நேரம். இட்ஸ் அ வெரி டஃப் டைம். அந்த நேரத்தில் do not fall into the trap of Satan.
முதல் வசனம். சங்கீதங்கள் புஸ்தகம் 37 இந்த அதிகாரத்தில் தான் இவ்வளோ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னா, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாது. இது ஒரு பெரிய ட்ராப். என்ன அப்படின்னா, நீ உத்தமனாக ஆண்டவருக்கு பிரியமாக நீ நடந்து கொண்டு இருப்பா, ஆனால் உனக்கு கிடைக்கல. நீ ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நீ ஜெபித்து கொண்டு இருப்பாய். அவர் மேலே நம்பிக்கையோடு கூட ஆரம்பித்ததான ஜெபம் அப்படியே போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை அப்படி குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா கிடைக்காதனால அந்த நாட்களில், அந்த டஃப் டைமில் முதலாவது பார்த்திங்கன்னா, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது. ஏன் அப்படின்னா, அவன் ஜெபிக்கிறதும் இல்லை, இந்த கர்த்தர் யாருன்னு தெரியாது, ஆனால் ஈஸியாக அவனுக்கு காரியங்கள் நடக்கிறது. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேலே இப்படி நீ பொறாமை கொண்டு பொல்லாதவர்கள் மேலே எரிச்சல் அடைந்து நீ காணப்படுவாயானால் you are fallen into the trap of devil. இப்போ சகரியாவை நீ கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எத்தனையோ பேர் ஆசாரிகள் காணப்பட்டிருப்பாங்க. எல்லாரையும் குறித்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சி இல்லை. சகரியாவையும் எலிசபெத்தையும் குறித்த சாட்சி, அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களின்படி அவர்கள் என்ன பண்ணாங்க, செய்து கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் காணப்பட்டாங்க. இப்படி எல்லாரையும் குறித்து சாட்சி நம்ம என்ன பண்ணல, கேட்கல. இருந்திருக்கலாம், சிலர் சில இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்படியாய் காணப்படுகிற ஒரு கூட்டம், ஒரு கப்புள்ஸு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, அவன் பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய பிரமாணங்களை மீறுகிறதையும் தன்னுடைய இஷ்டப்படி அவன் நடக்கிறதையும் இந்த சகரியாவும் எலிசபெத்தும் கண்டு இருக்கக்கூடும். ஆனால் அவர்களோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப் வாழ்கிறதை போல, பிள்ளைகளை பெற்று சந்தோஷமாக இருக்கிறதை போல பார்க்கிற சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் மனசு எப்படி இருக்கும்? ஆனால் ஆண்டவருக்காய் வாழ்ந்து என்ன பயன், அவருடைய கற்பனைகளின்படி நடந்து என்ன பிரயோஜனம் அப்படின்றதான ஒரு எரிச்சல் வருமா இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளை மீறி பொல்லாதவனாக காணப்பட்டு இருக்கிறதான அவன் மேலே நீ எரிச்சல் அடையாதே. இட் இஸ் நாட் worthy. ஏனென்று சொன்னால், உன்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், அதை ஏற்ற நேரத்தில் சந்திக்கிற தேவனாக நான் காணப்படுகிறேன் அப்படின்னு அப்பப்போ நடுவில் சொல்லிட்டு இருக்க மாட்டார் சகரியாவை தேற்றுவதற்கு. புரியுதா உங்களுக்கு? சகரியாய் காத்திருக்க வேண்டும். ஆனால் ஆசீர்வாதத்தை கொடுத்த பொழுது இப்போ அந்த அந்த ஜென்ரேஷன்லேயே வாழாததான யாருக்குமே ஒரு கிடைக்காதான ஒரு ஆசீர்வாதம் யாருக்கு கிடைச்சிது? சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் கிடைச்சிது. தேவன் மனிதனாக வெளிப்பட்ட போது இவர்தான் என்று காண்பித்து கொடுக்கிறதான ஒரு பெரிய காரியம் யாருடைய கரத்தில் காணப்பட்டது என்று சொன்னால், யோவானுடைய கரத்திலே காணப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை அவர்கள் என்ன பண்ணாங்க? கிரேட்டஸ்ட் பிளெஸிங். எப்படி சொன்ன, ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர்களே யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் இந்த பூமியிலே காணப்படுகிற ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர்களில் எல்லாரை பார்க்கலும் மிகப்பெரிய ஒருவனை பெற்றெடுக்கிறதான பாட்டியா யார் இருந்தா? எலிசபெத். பாட்டி எலிசபெத், தாத்தா இவரை காணப்பட்டாங்க. சிந்தித்து பாருங்க. அப்போ அவர்களுடைய அந்த சூழ்நிலையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் எளிதாக என்ன பண்ண முடியும்? பிசாசினுடைய அந்த தந்திரத்தில் விழுந்து ஆண்டவரை தூஷித்து இருக்க முடியும், தன்னுடைய ஜபத்தை நிறுத்தி இருக்க முடியும் இல்லையா? அப்போ முதலாவது காரியம், இப்படிப்பட்டதான தருணத்தில், காத்திருக்க தருணத்தில், do not fall into the trap of devil. ஏனென்று சொன்னால், அவன் சொல்லுவான், பாரு அவனுக்கு கிடைக்குது பாரு, அவன் எப்படி இருக்கான் பாரு, உலகத்துக்கு பின்பாக ஓடுறான் பாரு, ஆனால் நல்லா இருக்கான் பாரு, நீ ஜெபிக்கிற அழற, ஆண்டவருக்காக ஜீவிக்கிற, என்ன உனக்கு பிரயோஜனம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவான்? ஆண்டவர் பேசுறது இல்லை, அவன் பேசுவான். ஆண்டவர் அப்பப்போ சகரியா காத்துரு. இது ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு காரியம் காணப்படுது. என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவருமான குமாரனாக தேவன் என்ன பண்ணுவார்? வெளிப்படுவார். ஆனால் அதுக்கு ஜஸ்ட்டு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் என்ன ஆகணும்? நம்ம யோவான் ஸ்நானகன் பிறக்கணும் இப்படின்ற காரியத்தெல்லாம் சகரியா சொன்னாரா? சொல்ல மாட்டார். ஆனால் பிசாசு என்ன தெரியுமா சொல்லுவான்? சகரியா, நீ எதுக்காக காத்திருக்கிற? இவ்வளோ வயசாகிடுச்சு, இனி உனக்கு பிள்ளை பிறக்காது, நீ இதை விட்டுரு, இந்த ஜபத்தை விட்டுரு அப்படி சொல்லியிருக்க மாட்டானா? அப்போ அதுதான் ஃபாலோயிங் இன்டு தி ட்ராப் ஆஃப் சாட்டன். இரண்டாவதாக, கீப் மெடிடேட்டிங் தி வேர்ட் ஆஃப் காட் தட் அலோன் கேன் ஸ்ட்ரெங்தன் யூ அட் திஸ் டஃப் டைம். என்ன டஃப் டைம்னு உங்களுக்கே தெரியும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஜபத்தை ஏறெடுத்து அதில் நியாயம் காணப்பட்டாலும் இன்னும் அருளப்படாத இருக்குமானால், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடிக்கு ஜபத்தை குறித்து ஆண்டவனுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது இருக்குமானால், இரண்டாவதாக என்ன பண்ணும்? கீப் மெடிடேட்டிங் த வேர்ட் ஆஃப் காட் தட் அலோன் கேன் ஸ்ட்ரெங்தன் யூ. வேறு யாருடைய வார்த்தைகளும், யார் உன்னை தேற்றினாலும் அது உன்னுடைய ஆத்மாவை பலப்படுத்த முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நீ தொடர்ந்து தியானித்து கொண்டு, அந்த வார்த்தை உன்னை என்ன பண்ணும்?
அந்த சோர்வான வேலைகளிலே உன்னை பலப்படுத்தி உன்னுடைய சோர்வை என்ன பண்ணும், எடுத்து போடும், உன்னை இன்னும் பலப்படுத்தும். 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய். உனக்கு நன்மை செய்யவே முடியாது. அப்போ என்ன அப்படின்னா, எனக்கே நன்மை நடக்க மாட்டேங்குது, நான் எதுக்கு நன்மை செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். இந்த தேசத்தில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற, இந்த பூமியில தான் இருக்கிற, என்ன பண்ணு, சத்தியத்தை மேய்ந்துகொள். இந்த நாட்களை, காத்திருக்கிற நாட்களை எதற்கு பயன்படுத்து? இன்னும் இதற்கு பயன்படுத்து. மற்ற நாளெல்லாம் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளக்கூடாதா? அப்படி அல்ல, இப்போதான் உனக்கு ரொம்ப அதிகமாக வேணும். நீ ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கிறதா அந்த நாட்களில் ஆண்டவருடைய சித்தத்தின்படி சகலவற்றையும் செய்து இன்னும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாத காணப்படுகிறதான அந்த நாட்களில் நீ அதிகமாக என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பாயானால் அந்த வார்த்தை உன்னை என்ன பண்ணும், அந்த நேரத்தில் ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிறதாக காரணப்படும். திரும்பவும் சொல்லுகிறேன், அந்த டைமில் யாருடைய வார்த்தைகளும் உன்னை என்ன பண்ண முடியாது, பலப்படுத்த முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நீ தியானிப்பாயானால், மேய்ந்து கொள்வாயானால் சத்தியத்தை, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த நேரத்தில் உன்னை பலப்படுத்திக்கிட்டே இருப்பார். நத்திங் எல்ஸ் கேன் ஸ்ட்ரெங்தன் யூ அட் த டைம் ஆஃப் வெயிட்டிங். 3வதாக, கீப் யுவர் ப்ரேயர் வித் த சேம் ஹோப் you had in the beginning until God meet your need. தேவன் உன்னுடைய அந்த ஜெபத்துக்கான பதிலை கொடுக்கும் வரைக்கும், உன்னை சந்திக்கும் வரைக்கும், உன்னுடைய ஜெபத்தின் ஆரம்பத்தில் நீ கொண்டிருந்ததான அந்த நம்பிக்கையை தளர விட்டு விடாதே. 7வது வசனம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. காத்திருக்கிற அந்த நேரத்தில் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக காரியங்களை செய்து, இதை குறித்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தீவினைகளை வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதற்கு அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருப்பான். அவ்வளோ ஸ்மார்ட்டாக காரியங்களை இந்த உலகத்தில் செய்யக்கூடிய மனுஷனாக இருந்து நீ விரும்புகிறதை ஈஸியாக அவன் பெற்றுக்கொண்டு போயிட்டே இருப்பான். நீ ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருப்ப, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்ப. அவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு ரூட்டில் என்ன பண்ணுவான், இதே காரியத்தை ஒரு வேலை தான் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் கர்த்தரை நம்பி நியாயமாக என்ன பண்ணுவீங்க, உழைத்து கொண்டு இருப்பீங்க ஒரு உயர்வுக்காக, ப்ரொமோஷனுக்காக. அவன் வந்து வேறு ரூட்டாக என்ன பண்ணுவான், அவன் என்ன பண்ணான், தீவினைகளை செய்கிறான். ஆனால் காரிய சித்தி உள்ளவன், எப்படி பேசணும், எப்படி அதை வாங்கணும் தெரியும் அவனுக்கு. ஆனால் அதில் தீவினை அடங்கி இருக்கும். ஆனால் அதை அவன் ஸ்மார்ட்டாக செஞ்சுட்டு போகும்போது நீங்கள் உட்காந்து என்ன பண்ணுவ, கர்த்தருக்காய் வாழ்ந்து என்ன பயன், கர்த்தருக்காக ஜீவித்து என்ன பயன், அவருக்காக இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் நான் வந்து ஜெபம் பண்ணி என்ன பயன், அவரை நம்பியிருந்து என்ன பயன் அப்படின்னு நீ எண்ணுவல்ல, பிசாசு வந்து பேசுவான். கரெக்டு, நீ திங்க் பண்ணுறது கரெக்டு, வேஸ்ட்டு, அவனை மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லுவான்னு சொல்ல மாட்டானா? அப்போ நீ என்ன பண்ண வேண்டும், ஆரம்பத்தில் கொண்டிருந்ததான அந்த நம்பிக்கையை விட்டுவிடாதபடிக்கு என்ன பண்ணு, நீ தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படு என்பது தான் 3வது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதான காரியம். 4வதாக, when you get irritated, turn away from it quickly as it will easily lead you to evil in the tough time. இந்த கடினமான காத்திருக்கிற அந்த சூழ்நிலையில் உனக்கு வந்து எரிச்சல் வருது இல்லை, வராது, வரும். எரிச்சல் வரும்பொழுது என்ன பண்ணணும், உடனே அதுலேருந்து விலகணும். இல்லை என்று சொன்னால் அந்த எரிச்சல் உன்னை என்ன பண்ணும், சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா தீவினை செய்கிறதான ஒரு மனுஷனாக உன்னை கொண்டு போய் விடும். எப்போ இந்த காத்திருக்கிறதா நேரம், உனக்கு எல்லாம் கிடைக்கும் போது இந்த பிரச்சனையே வராது. ஆனால் காத்திருக்கிறல்ல ஆண்டவரை நம்பி, அந்த டைமில் அது அருள் செய்யாது இருக்கும் பொழுது உண்டாகிறதான அந்த எரிச்சலை உடனே என்ன பண்ண, விட்டு விடு. எங்கே சொல்லப்பட்டிருக்கு, 8வது வசனம், கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அது என்ன சொல்லி கொடுக்கிறது, உனக்கு கோபம் வரும்போது, எரிச்சல் வரும் பொழுது நீ அதை நெகிழ்ந்து விடு அப்படின்னு சொன்னால் அதை விட்டு விடு. இல்லை என்று சொன்னால் அது உன்னை தீவினையை செய்கிறதுக்கு கொண்டு போயிடும். அடுத்ததாக என்ன கற்றுக் கொடுக்குறாரு, லெட் யுவர் கன்ஃபெஷன் பி பாசிட்டிவ் டியூரிங் திஸ் டஃப் பீரியட் ஆஃப் வெயிட்டிங் இன் ப்ரேயர். உன்னுடைய வாயிலிருந்து என்ன விதமான வார்த்தைகள் எளிதாக வர முடியும், தவறான நெகட்டிவான வார்த்தைகள், ஆண்டவரை குறித்தும் சரி உன்னை குறித்தும் சரி நெகட்டிவான வார்த்தைகள் அந்த நேரத்தில் வர முடியும். ஆனால் காத்திருக்கிற அந்த நாட்களில் உன்னுடைய வாயிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான வார்த்தைகள் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 30வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். நீ நீதிமான் தானே, நீதிமானாய் மாற்றப்பட்டவன் தானே,
அப்படிப்பட்டதான மனுஷன் தானே ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டு இருக்கிறான், கர்த்தர் மேலே நம்பிக்கை உள்ளவனாய் காணப்படுறான், காத்து இருக்கிறான். அவனை குறித்து சொல்லுகிறது, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நம்முடைய ஜெபம் கேட்கப்படலை அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும்போது, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கறதில்லை அப்படி சொல்லிடுவோமா சொல்ல மாட்டோமா? ஏன் ஜெபம் மாத்திரம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்காது? யார் கேட்டாலும் கொடுக்குறாரு, நான் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாரு சொல்லுவோமா சொல்லுவா? அப்படி நீ சொல்லும் பொழுது என்ன பண்ணுற, நெகட்டிவான வார்த்தையை மாத்திரம் நீ பேசலை, நியாயம் இல்லாத வார்த்தைகள் என்ன பண்ணுற, பேசுகிற. உன்னை அறியாத உன்னுடைய தேவனை குறித்து ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி என்று நீ அறிக்கை செய்கிறாய், அப்படி தானே? அப்போ இப்படி காத்திருக்கிறதா அந்த நாட்களில் மிக எளிதாக நம்முடைய வாயிலிருந்து நெகட்டிவான வார்த்தைகள் வந்துட முடியும். ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கிறது, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அடுத்ததாக 6வதாக, let the words of your God never depart from your heart at this tough time. உன்னுடைய வாயிலிருந்து தேவன் அருளினான அந்த வார்த்தைகள் எப்பொழுதுமே என்ன பண்ணக்கூடாது, விலகக்கூடாது. எப்போ வாயிலிருந்து விலகும்? வாயிலிருந்து தேவன் அருளின வார்த்தைகள் எப்போ போயிடும்? இருதயத்தில் போயிட்டா, இருதயத்தில் இல்லைன்னா போயிடும். இப்போ நீ ஆரம்பத்தில் நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணியிருப்ப, இந்த வாக்கு தத்துவம்லாம் இப்போ ஆண்டவர்னு இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார் என்பது வாக்கு தத்துவம், அப்படிதானே? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரும், ரொம்ப மனமகிழ்ச்சியாக என் ஆண்டவர் செய்வார் தான் ஆரம்பிச்சிருப்பேன். இந்த காரியத்தை கர்த்தருக்கு ஒப்பு, அவரே என்ன பண்ணுவார், காரியத்தை வாய்க்க செய்வார். வாக்கு தத்துவமாய் காணப்படுதே எடுத்துக்கொண்டிருப்பேன். வாக்கு தத்துவத்தை பார்த்தீங்கன்னா இருதயத்தில் பதித்திருப்பேன். அந்த இருதயத்தில் பதித்திருக்க வாக்கு தத்துவத்தின் மூலமாக அறிக்கையும் ஜபமும் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா? அப்போ இதை பார்த்திங்கன்னா நாட்கள் ஆக ஆக இது நடக்கலையே அப்படின்னும் போது இந்த இருதயத்தில் இருக்கிறதான இந்த வார்த்தைகளை நீ எடுத்து போடுவேன்னா அது வாயில் என்ன பண்ணாது, அறிக்கையாக வராது. ஏன் நெகட்டிவான வேர்ட்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் டெஸ்டிங் டைம் அது. அப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, 31 வசனம், அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. தேவன் கொடுத்ததான வார்த்தைகள் வேதம் பார்த்தீங்கன்னா அவனுடைய இருதயத்தில் காணப்படுதான். அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. எப்போ நடைகள் பிசகும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தானே. இப்போ எல்லாம் சரியாக நடந்து கொண்டு இருக்கும்போது ஏன் நடைகள் பிசக போகிறது? ஏன் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேச போகிறோம்? ஏன் முறுமுறுக்க போகிறோம்? ஏன் நெகட்டிவ் வேர்ட்ஸ் வரப்போகுது? எப்பொழுது நடைகள் பிசகம் என்று சொன்னால் நாம் விரும்புகிறபடி காரியங்கள் நடக்காத போது, அந்த காத்திருக்கிறதான அந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய நடைகள் பிசக முடியும். என்னென்னா கர்த்தரை நோக்கி பயணப்பட்டு கொண்டு இருக்கிறதான நம்முடைய இருதயம் என்ன வாங்க முடியும், கர்த்தரை விட்டு வெளிதாக விலக முடியும். ஆனால் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, அவனுடைய தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. அப்படின்னா இந்த டைமில் கொடுக்கப்படுகிற ஆலோசனை, let the words of your God, உன்னுடைய தேவன் உனக்கு அருளின, உனக்கு தந்த வார்த்தைகள் உன்னுடைய இருதயத்தை விட்டு அது விலகாமல் இருக்கட்டும். அப்போ அந்த கஷ்டமான நேரத்திலும் உன்னுடைய அடிகள் பிசகுவது இல்லை. கடைசியாக 7வதாக, since you are faithfully trusting and waiting for the Lord will meet your need and peace will be your reward. நீ நம்பிக்கையோடு கூட நீ கர்த்தருடைய சமூகத்தில் நீ நம்பி நீ தொடர்ந்து காத்திருக்கிற படியினாலே அவர் உன்னுடைய தேவைகளை சந்திப்பார், உனக்கு நியாயம் செய்வார், சீக்கிரமாய் நியாயம் செய்வார். என்ன ரிவார்டுனா சமாதானம் அவர் கொடுக்கறதான ரிவார்டு. சமாதானம்னா என்ன அர்த்தம்? ஒரு ஜெபத்துக்கான பதில் கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னால் யூ ஆர் லூசிங் யுவர் பீஸ். ஒரு நம்பிக்கையோடு கூட ஆரம்பிச்சிருப்பீங்க, டேஸ் ஆர் கோயிங். ஆனால் உனக்கு பார்த்திங்கன்னா அந்த வாக்கு தத்தத்தின் படி இந்த காரியம் அருளப்படலை இன்னும் அப்படின்னும் போது யூ ஆர் லூசிங் யுவர் பீஸ் லிட்டில் பை லிட்டில், அப்படி தானே? கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானத்தை இழந்து தவிக்க ஆரம்பிப்பீர்கள் அல்லவா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கிறபடியால், உண்மையாய் காத்திருக்கிறபடினாலே, உண்மையாய் செபிக்கிறபடினாலே நிச்சயமாக ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுவார், சந்திப்பார். He will meet your needs, peace be your reward. நீ கர்த்தரை உண்மையாய் நம்பி காத்திருக்கிறபடியால் உன் முடிவு சமாதானம் என்று சொல்லுகிறது. 37 வாசிக்கிறோம். 37 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு அந்த எண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது பீஸ் அப்படின்னு சொல்லுகிறது. அப்படியானால் அவனை ஆண்டவர் சந்தித்தார்.
அவனுடைய தேவைகளை சந்தித்தார், சீக்கிரமாய் அவனுக்கு நீதி செய்தார். ஏன் பார்த்தீங்கன்னா, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் இருக்கிறவனெல்லாம் பார்த்துட்டு இருக்காது. சரியா? இந்த பூமியில் இருக்கிறவனெல்லாம் பார்த்துட்டு இருக்காத. வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதான ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சகரியாவை பார்த்தோம். சகரியா அது எழுதப்படலான்னு நமக்கு தெரியவே தெரியாது. சகரியாவினுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், முடிவு எப்படியா இருந்தது? முடிவு சமாதானம். அப்படி தானே? ஆபிரகாமுடைய வாழ்க்கையினுடைய துவக்கத்தை பார்த்துருப்பீங்க. இயர்ஸ் ஆர் கோயிங், காத்திருக்கிறான், முடிவு சமாதானம். இப்படி தேவ பிள்ளைகள் சாட்சியாக வேதத்தில் வைக்கப்பட்டிருக்கார்கள் அல்லவா? அவர்களை நோக்கி பாரு. என்னைக்காவது ஆண்டவர் அவர்களை கைவிட்டிருக்காரா? காத்திருந்திருப்பாங்க, அழுதுருப்பாங்க, புலம்பி இருப்பாங்க, ஆனாலும் அவர்களுடைய முடிவு சமாதானம். அப்போ நீ அப்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு காத்திருக்கிற உன்னுடைய முடிவு என்னவாக தான் இருக்கும்? உலகத்து மனுஷனை பார்க்காத, பக்கத்தில் இருக்கவனை பார்க்காத, ஆண்டவருடைய சித்தத்தின்படி நியாயமாய் தான் என்னுடைய ஜெபம் காணப்படுது, என்னுடைய விருப்பம் காணப்படுகிறது என்று சொன்னால் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து தானே அந்த ஆண்டவர், அவர்களை உனக்கு முன்னுதாரணமாக வைத்த அந்த ஆண்டவர் உன்னுடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? அவர் சொன்னதான வார்த்தையை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற மாட்டாரா? நிச்சயமாக நிறைவேற்றுவார். பீஸ் பி யோர் ரிவார்ட் இன் த எண்ட். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனுடைய முடிவு, அவன் நினைத்ததை அவன் பெற்றுக்கொண்டான். அவனுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் அவனுக்கு அருளப்பட்டது என்று பார்த்திங்கன்னா இந்த சங்கீதம் பார்த்திங்கன்னா முடிவடைகிறது. அதில் நிறைய காரியங்களை அதிலிருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். அப்படி எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? இந்த காரியத்தை அப்படியே நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் வேறொரு பாயிண்ட்டுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்ன பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மனம் திரும்புகிறதற்கு ஏதுவான காரியங்கள் இருக்குமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆரம்பத்திலே கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருந்த ஒரு காரியம், அப்புறம் நான் மெசேஜுக்கு வந்துட்டதுனால உங்களுக்கு ப்ரேயர் பண்ண முடியல. மனம் திரும்பணும். மனம் திரும்புறதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் வேதத்தில் இப்படி வாசிப்பீங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. இப்போ இந்த மனம் திரும்புதல் ரட்சிப்புக்கான மனம் திரும்புதல். அதாவது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக, ரட்சிப்படைகிறதற்காக உண்டாகிற மனம் திரும்புதலை குறித்து சுவிசேஷம் அறிவிக்கும். மனம் திரும்பிட்டேன் நான், பாவத்திலிருந்து மனம் திரும்பிட்டேன். என்ன பாவத்திலிருந்து? தேவனை அறியாத, தேவன் ஒருவர் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளாத, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, அறியாத, உணராததான ஒரு பாவம், மன்னிக்கப்படாத ஒரு பாவம். அப்போ மனம் திரும்புகிறேன் என்று சொன்னால் அந்த பெரிய பாவத்திலிருந்து மனம் திரும்பி தேவனை நோக்கி வாஸ்தவம் இல்லையா? யோவான் ஸ்நானன் என்ன பண்ணுவானா? அவன் பெருசாக வளர்ந்து அவன் ஊழியத்தின் போது அவர்களுடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவர்களை திருப்புவான். அதுதான் பார்த்திங்கன்னா யோவான் ஸ்நானன் பாவத்திலிருந்து மனம் திரும்ப சொன்னதான காரியம். சரியா? அப்போ தேவனிடத்துல திரும்புகிறதான காரியம் அப்படி வந்தாச்சு, மனம் திரும்பியாச்சு. அடுத்த கேள்வி, மனம் திரும்பின உங்களிடத்தில் மனம் திரும்புவதற்கு ஏதான காரியங்கள் உண்டா? ஏதாவது மனம் திரும்புவதற்கான காரியங்கள் உண்டா? எல்லாரிடத்துலையும் ஏதாவது இருக்கும். மனம் திரும்பின மனுஷனிடத்தில் ஆண்டவர் திரும்பவும் பேசுகிறதான காரியங்கள் உண்டு. என்னன்னா, இந்த காரியத்தில் நீ மனம் திரும்பு, இதை நீ விடு. இப்போ நீங்கள் இப்படி வாசிப்பீங்க, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? அது உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே அப்படின்னு சொன்னால் உன்னிடத்திலே காணப்படுகிற இந்த சுபாவத்தை நீ மாற்றிக்கொள்ளு, உன்னுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணு. அது மனம் திரும்புறது இல்லையா? அப்போ மனம் திரும்பினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த இடத்துல பீஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் பக்கத்துலேயே அருகிலே தான் இருக்கும். ஆனால் ஏதாவது காரியத்துக்கு மனம் திரும்பணும்னு ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு யூ. ஆனால் மனம் திரும்ப அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். அப்போ ரட்சிப்புக்காக மனம் திரும்பினதான நாம் அனுதினமும் ஆண்டவர் ஏதாவது பேசிட்டு தான் இருப்பார். இதுலேருந்து மனம் திரும்ப, இதுலேருந்து மனம் திரும்ப. மற்றவங்களை அடிக்கிற மாதிரி பேசுவீங்களே, அது கூட சொல்லுவார், அதுலேருந்து மனம் திரும்ப. மற்றவனை கொல்ற மாதிரி இருக்குல்ல உன் பேச்சு, ஏன் விஷம் மாதிரி இருக்குது, கத்தி மாதிரி இருக்குது, அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உனக்கு கிடைக்குதுல்ல, அதில் கூட மனம் திரும்ப சொல்லுவார். அப்படி மனம் திரும்பணும் அப்படின்னு சொன்னால் நீ அதுக்கு மனம் திரும்பணும். நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியுமே அப்படின்ற மனம் திரும்புதல் இருந்தால் வந்துட்டே உள்ள. இன்னும் நீ மனம் திரும்புவதற்கான ஏராளமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. எனக்கு மனம் திரும்புவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து போல மாறிட்டேன்னு அர்த்தம். யாராவது சொல்ல முடியுமா நான் பூரண புருஷனாக ஆகிட்டேன், நான் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை போலன்னு சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புவதற்கான காரியங்கள் உண்டா? உங்கள் வாழ்க்கையில் உண்டா? என்கிட்ட ஆண்டவர் பேசுனது உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார்.
மனம் திரும்பு, உன்னிடத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்று என்னென்ன காரியத்தை குறித்து ஒவ்வொரு இடத்திலும் நான் பேசி கொண்டிருக்கிறோன்னா அதிலே அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று சொன்னால் அந்த காரியம் அவர்களுக்கு அருகிலே இருக்குது, அந்த ஆசீர்வாதம் அருகிலே இருக்குது. சரியா, ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மனம் திரும்ப வேண்டும் என்று அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் அனுதினமும் நம்மளோட கூட பேசிகிட்டே இருப்பார், உணர்த்தி கொண்டே இருப்பார். தேவை கிடையாது அப்படின்னு முரட்டாட்டம் பண்ணிட்டு வந்தோம்னா மனம் திரும்ப மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். மனம் திரும்ப மாட்டோம்னா மிக அருகிலே இருக்கிறதான அந்த ஆசீர்வாதம் மிக அருகிலே இருக்கும், நம்ம பெற்றுக்கொள்ளாமல் என்ன பண்ணுவோம், காணப்படும். பரலோக ராஜ்யம் சமீபம் தான், ஆனால் மனம் திரும்பினா தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும் அப்படின்றதான சுவிசேஷம். அதே மாதிரி தான் இந்த காரியமும். சர்ச்சுக்குள்ளே வந்துட்ட இன்னும் நீ சில காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உனக்கு தெரியும், ஆனாலும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் நீ வெகு அருகில் இருந்தாலும் நீ பார்த்தீங்கன்னா அதை சுதந்திரிக்க முடியாதவனாக காணப்படுவாய். ஸோ சப்மிட் யுவர் செல்ஃப். ஆண்டவர் மனம் திரும்ப வேண்டும் என்று உங்களோடு கூட பேசுகிற காரியத்தைக்கு ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன் ஐயா, இந்த காரியத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன், மனம் திரும்புகிறேன், என் அருகில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க பண்ணும் என்று ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தர்மையான நேரத்திற்காய் இந்த நாளில் ஜெபத்தை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்கிறவராய் நீ காணப்பட்டாலும் நீ நியாயம் செய்கிறவராய் இருக்கிறபடினாலே உம்முடைய சித்தத்துக்கு விரோதமாக எங்களுடைய இச்சைகளை தகாத விதமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று செய்கிறதான விண்ணப்பங்களுக்கு நீ செவி கொடுக்கிறதில்லை என்று வாசித்தோம். ஆனால் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு ஆண்டவரே பிரியமான காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது, அப்படியாக எங்களுடைய விண்ணப்பங்களை அமைத்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரே எங்களுடைய வேண்டுதல்களிலே நியாயம் இருக்கும் பொழுது அதற்கு நியாயம் செய்ய விரும்புகிறவர் சீக்கிரமாய் அதை செய்வேன் என்று சொன்னவர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே அதற்காய் தவித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே அதற்காய் காத்திருக்கிற அந்த கடினமான வேளையிலே காணப்படும் பொழுது உம்முடைய பிள்ளைகளை எப்படி தங்களை தேற்றி கொள்ள வேண்டும், எப்படி தங்களுடைய விசுவாசத்தை தங்களுடைய ஜபத்திலே காத்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் அருமையாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடினாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருந்து ஆண்டவரே தொடர்ந்து காணப்படுகிற மனுஷனுடைய அந்த முடிவு எப்படி சமாதானமாய் காணப்படும், எப்படி அது அவனுக்கு வெற்றியை கொடுக்கும், எப்படி அவனுக்கு அது விடுதலையை கொடுக்கும் என்று சொல்லியெல்லாம் நாங்கள் வாசித்தோம் ஐயா. அப்படிப்பட்ட சமாதான முடிவை ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். அந்த முடிவு வெகு அருகிலே காணப்பட்டாலும் எந்த காரியங்களிலே இருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் அனுதினமும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசி கொண்டிருக்கிறீரோ அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிற இருதயத்தை தருவீராக. நான் தான் மனம் திரும்பி விட்டேனே, ரட்சிக்கப்பட்டு விட்டேனே, தேவ பிள்ளையாக மாறிவிட்டேனே என்று சொல்லி ஆண்டவரே இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டிய காரியங்களில் இருந்து ஆண்டவரே அதை அலட்சியம் பண்ணி கொண்டிருப்பார்களானால் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஜெபிக்கிற வேளையில் ஒப்பு கொடுக்க உதவி செய்வீராக, தாழ்த்த உதவி செய்வீராக. முரட்டாட்டம் பண்ணுகிற இருதயம் எங்களுக்கு வேண்டாமப்பா, முடிவு பரியந்தம் கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட ஆண்டவர் உதவி செய்யுங்க. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கிறதன் மூலமாக, தாழ்த்துகிறதன் மூலமாக தங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே உமக்கு சமர்ப்பித்து மனம் திரும்புகிறதின் மூலமாக கர்த்தர் தாமே அவருடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுவீராக. அவர்களுக்கு அருகிலே வைத்திருக்கிறதான அந்த சமாதானத்தை ஆண்டவர் தாமே அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, அந்த ரிவார்டை பக்கத்தில் வச்சிருக்கீங்களே அதை கொடுங்கப்பா, அவர்கள் பெற்றுக்கொண்டு சுதந்திரித்து சந்தோஷப்பட்டு கழிக்குற உதவி செய்யும். தாழ்த்தியுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த விதத்திலும் சத்துனுடைய கரத்திலே ஆண்டவரே கடினமான சூழ்நிலையில் பிள்ளைகள் விழாதபடிக்கு கர்த்தரை நம்பி பற்றி கொண்டிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக காணப்பட உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் இந்த தேவனுடைய அன்பும் இந்த தேவனுடைய ஆவியின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.